ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் அவியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் நான் வந்து கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய் அண்ட் பூசணிக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட்டு நம்ம இந்த குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட போகிறோம். இது விசில் வர நேரத்தில் தயிர் நல்லா விஸ்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட்டோட நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நம்ம இது நல்லா ஒரு ஃபைனாக ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கும். இந்த பாயிலான வெஜிடபிள்ஸில் நம்ம நல்லா திக்காக அரைச்சி வச்ச இந்த கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கர்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட இந்த வெஜிடபிள்ஸோட ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணணும். இதோட கோகோனட் ஆயில் ஆட் பண்ணால் நம்மளோட அவியல் ரெடி. இப்போது சூடான ஒரு தோசைக்கல்லில் நம்ம முருங்கைக்கீரை அடை வாக்க போகிறோம். இந்த அடையோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த அடை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதை வேக வச்சுட்டு எடுத்துட்டோன்னா அடை அண்ட் அவியல் ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை அடையோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.